நீங்க பேசாதீங்க. பில்லு கொடுக்க முன்னாடி அப்புறம் நீ காசு நீ வாங்குனா பில்லு கொடுக்க முன்னாடி அப்புறம் எதுக்கு நீ வயசுல பில்லு கொடு. மூத்தவங்க. சரி டச்மெண்ட் ஒரு குவார்டர் கொடுங்களேன். டச்மெண்ட் ஒரு குவார்டர் டச்மெண்ட் இல்லையா? இல்லையா? ஏன் இல்லை? இப்போ கொடுத்தீங்களே எக்ஸ்சூஸ் அது ஒன்று கொடுங்க. கொடுங்க. அது பில்லு போட்டு கொடுக்குறது ஏன் இதுக்கு எவ்வளோ? அதுக்கு 200 கொடுக்க 240. இதுக்கு ஆனால் 200 தானே பில்லு போட்டிருக்கு. 240 ரூபா கேட்குறீங்க. அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் பில்லு தான். அதான் பில்லு கொடுங்க. அப்போ 240. அது இது எப்படி தான் 200 இதில் போட்டிருக்கு? 240 நான் தர்றேன். 240 போடுங்க. இதில் 200 போட்டிருக்கு. 240ங்க. 240 ரூபா போடுங்க, நான் தர்றேன் அந்த பில்லு. சரி 240 பில்லு கொடுங்க. இப்போ ம் அவ்வளவுதான் முடிஞ்சு. 240 கொடுத்தாச்சு இல்லை? இதான் உங்கள் கையில் இருக்கு பாருங்க. 240 கொடுத்துருக்கு. பில்லு கொடுங்க. போடுங்க. பில்லு கொடுங்கன்னு. பில்லு இப்போ இங்கே போட்டிருக்கீங்க, ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு இல்லை, கையில் ரெடி காசு கொடுத்துட்டேன். இல்லை நான் ரெடி காசு கொடுத்துட்டு எதுக்கு ஸ்கேன் பண்ணும்? நீங்கள் பில்லாக கொடுத்தீங்கன்னா வார்த்தை முடிஞ்சு சொன்னது புரியுறது இல்லையா? இதுக்கு 200 இதில் பில்லு போட்டிருக்குங்க. அது 240 ரூபா. நீங்கள் கோட்டை கொடுங்க பிராண்டி. இப்போ 240 நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பில்லு கொடுங்க. இல்லை வேலை முடிஞ்சுல. இதில் 200 போட்டிருக்கோண்ணே. இதா 200 போட்டிருக்கு. இதை இப்போ நீ கொண்டு போயிட்டு 240 கொடுத்து ஒரு டிரைவர் கொண்டா கொடுக்க முடியுமா? நம்மள என்ன நினைப்பாங்க? இது கொடுங்க. 10 ரூபா கேளுங்க நீங்கள். 40 ரூபானா என்னது? இப்போ வேணுமா வேண்டாவா? அதுதான் வேணும். எவ்வளோ இதுக்கு ரேட்டு? 240. இதுக்கு எவ்வளோ? இதுக்கு 240. அப்போ பில்லு கொடுங்க. ஹலோ சொல்லுங்க. அந்த இதை விட ரூபா பில்லு கொடுத்துருக்காரு. 240 பில்லு, 200 சரக்கு. சரியா? இல்லை இல்லை 200 சரக்கு, 240. ஆனால் இந்த சரக்கு 240 தானே? இதில் 200 போட்டிருக்கு. நீங்கள் 240 பில்லு போட்டு கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா.